இன்றைய வசனம் சங்கீதம் 91:9-11 வரை. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்க குடும்பத்துல கூட நீங்க மாத்திரம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் கூட பல நிந்தையான வார்த்தைகளால நீங்க காயப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு பல உபத்திரங்களை கொடுத்திருக்கலாம். நீ எப்படி மனம் மாறுவது, எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி பல உபத்திரங்களை நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தினர்களாக இருக்கலாம், ஒருவேளை மற்ற நபர்களாக இருக்கலாம். இது நிமித்தம் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இத்தனை பாடுகளின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்களை கைவிடுவாரா பிரியமானவர்களே? அவருடைய அன்பை நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய கடைசி மூச்சு வரையிலும் கூட உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை மனிதனுடைய உதவி அற்றுப்போன நிலையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். உன்னதமான கர்த்தரை அடைக்கலமாக தாபரமாக கொண்டிருக்கிற உங்களுக்கு பொல்லாப்பு ஒருபோதும் வராது. பிரியமானவர்களே, அன்றைக்கு எலியாவுக்கு விரோதமாக 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்றாங்க. ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விக்கிரக வழிபாட்டில் அவங்க சிக்கிக் கொண்டாங்க. தனிமையாய் நின்ற எலியாவோடு கர்த்தர் துணையாய் நின்றார். பிரியமானவர்களே, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களோடு கூட பரக்கிரமசாலியாய் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால நீங்களும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதே இல்லை. பிரியமானவர்களே, எலியாவோடு கூட எலியாவுக்கு விரோதமாக 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்றார்கள். ஆனால் எல்லாரையும் மேற்கொள்ளும்படியான கிரியைகளை கர்த்தர் நடப்பித்தார். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். அப்படியானால் நீங்களும் கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால, கர்த்தரை நம்பி ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டபடினால உங்களை அவர் கைவிடுவாரா? நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்கப் போவதே இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் கூட உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. சத்துருவை மேற்கொண்டு ஜெபித்து ஜெயம் எடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். பொல்லாப்பு நேரிடாதபடி, பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி அவருடைய தூதர்களை அனுப்பி உங்கள் கூடாரத்தையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, ஒரு சேதம் வராதபடி உங்களை அனுதினமும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உங்களோடு கூட இருந்து ஜீவனுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், உறவுகள் அறிந்து கொள்ளும்படியாய், குடும்பங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்வார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை கைவிடாதபடி உங்கள் கடைசி மூச்சு வரையிலும் அற்புதமாக நடத்துவார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.